சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். திருவண்ணாமலை உட்பட 6 மாவட்டங்களுக்கு கனமழை வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நேற்றைய தினம் திருவள்ளூர், தருமபுரி, திண்டுக்கல், நீலகிரி உட்பட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்து வந்துள்ளது. இதை குறித்து புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவியது. அதிகமாக திருவள்ளூரில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் அதிகபட்சமாக வெப்பநிலை 2.3 டிகிரி செல்சியஸும் அதிகமாக இருந்தது. குறிப்பாக நெல்லை பகுதிகளில் 38.5 டிகிரி செல்சியஸ் வெப்ப பதிவாகி உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் 19ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், தென்னிந்தியா பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக செப்டம்பர் நாளை 16ஆம் தேதி அன்று ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல தமிழகம் செப்டம்பர் 19ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இன்றும் மற்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 2.3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 to 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 27 to 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.